ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிட் நைட் ஆகுது. ஸோ 11 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு இந்த உட்லாண்ட்ஸ் ஏரியாவில் எங்கே சாப்பிட போகலான்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் ஒரே ஒரு கடை மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுதான் மெக்டொனால்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நைட் டைம் ஆனாலும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு டிராஃபிக் சிக்னலில் ரைட்டில் நம்ம கிளிக் பண்ணணும். அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்திட்டோன்னா அது சவுண்டு வரும். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு க்ரீன் சிக்னல் காமிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணலாம். ஸோ உட்லாண்ட்ஸ் டாக்டர் 6061 ஓகே, இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நம்மளுக்கு வந்துட்டு மெக்டொனால்ட்ஸ் வந்துடும். ஸோ மிட் நைட் ஒரு 3 o'clock இல்லைனா காலையில் ஒரு 4 o'clock இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை நோக்கி போகணும், நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு கடை மட்டும் தான் திறந்துருக்கும். அதுதான் வந்துட்டு மெக்டொனால்ட்ஸ். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜெயண்ட் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று இருக்கும். அங்கே கூட உங்களுக்கு வந்துட்டு ஃபுட் அவைலபிளாக இருக்கும். பட் அங்கே வந்துட்டு கிராசரிஸ் அந்த மாதிரி ஃபுட்டு தான் இருக்கும். அது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி உள்ள பழங்கள், வீட்டு சாமான், வீட்டுக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. வெஸ்டர்ன், அமெரிக்கன், ஜாப்பனீஸ், கொரியன், இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே டோட்டலாக ஃபுட் கோர்ட் எல்லாமே நைட்டு 11 o'clock மேலே எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மற்றபடி வெரி ஃபியூ பீப்புள் தான் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டின் பீர் இல்லைனா பின்ட்டு பீர் மாதிரி வாங்கி வந்து சும்மா வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேப்பில் வந்துட்டு மெக்டொனால்ட்ஸ் லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பஸ் இந்த டைம்லேயும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் வந்துட்டு வேக்கண்ட்டாக தான் போகும். பட் எனிவேஸ் அவங்க வந்துட்டு கரெக்டாக ஒரு 12 o'clock வரைக்கும் பஸ் ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நைட் டைமில் யாருமே வெளில வர மாட்டாங்க. பட் வெளில வரதா இருந்தால் அவங்க வந்துட்டு ஃபுட்டுக்காக தான் முக்கியமாக வெளில வருவாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்க தான் மெயினாக வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. இங்கே ஒரு ஃபுட் டெலிவரி பர்சன் இங்கே இருக்கிறாரு. உட்லாண்ட்ஸ் மார்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வந்துட்டு அதில் ரிப்ளை பண்ண முடியும். தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் சிங்கப்பூர் சம்மந்தமாக போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம மெக்டொனால்ட்ஸோட ஷாப்புக்கு நம்ம வந்துட்டோம். இது வந்துட்டு 24 hours இருக்கும். ஸோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நைட்டு 2 மணிக்கு நீங்கள் வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னா பக்கத்தில் மெக்டொனால்ட்ஸ் மட்டும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டுருங்க. சிங்கப்பூரில் வந்துட்டு இந்த உட்லாண்ட்ஸ் ஏரியாவில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஏரியா போனாலுமே சரி எல்லா ஏரியாவிலையும் கண்டிப்பாக ஒரு மெக்டொனால்ட்ஸ் பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டோன்னு நீங்கள் வந்துட்டு என்ன வேணுமோ சாப்பிட்றலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த மெக்டொனால்ட்ஸ் பிரான்ச் வந்துட்டு ஒரு சின்ன மால்குள்ளே தான் இருக்குது. ஸோ மாலே பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக எம்டியாக இருக்குது. ஏடிஎம் மட்டும் தான் இப்போ யாரோ காசு எடுத்துகிட்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே க்ளோஸ்டு. நைட்டு 11 மணிக்கு மேலே யாருமே இங்கே வரமாட்டாங்க. ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப் எல்லா பேரும் கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நைட் ஆனால் கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும் போல். மற்றபடி அந்த ஃபுட் டெலிவரி பர்சன் மட்டும் தான் இங்கே இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் நைட்டு வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்துட்டு டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ்டாக தான் இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் காலையில் வரதா இருந்தால் செம்ம க்ரௌடாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் கம் ஃபார் அந்த மெக்டொனால்ட்ஸ் தவிர்த்து உங்களுக்கு ஜெயண்ட் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, அங்கே வருவாங்க. ஸோ ஜெயண்ட் சூப்பர் மார்க்கெட்டை சம்மந்தமாக நான் வேறு ஒரு வீடியோவில் நான் போடுறேன், ஜெயண்ட் சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மெக்டொனால்ட்ஸ் ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி மால்லாம் பார்த்துட்டிங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. மெக்டொனால்ட்ஸ் எல்லா ரேட்லேயும் வந்துட்டு ரேட்டு ஒன்று தான். மால்ஸ்குள்ளே இருக்க ஷாப்புக்கு தனி ஷாப்புக்கு அந்த மாதிரிலாம் காஸ்ட் கிடையாது. எல்லா மெக்டொனால்ட்ஸில் ஒரே காஸ்ட் தான். ஸோ இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா நைட்டு இப்போ 11 o'clock 11:30 கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே எல்லா பேருமே நிறைய பேர் கூட்டமாக தான் இங்கே இருக்காங்க. 11:30 மாதிரியே தெரியல, ஏதோ மார்னிங் டைம் மாதிரி தான் தெரியுது. ஏதோ சால்மன் சுகு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போடுறோம். யூஸ்வலாக வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுற மாதிரி எல்லாமே இந்தியாவிலே வந்துடுச்சு. ஸோ டேரெக்டாக போயிட்டு கவுண்டரில் நின்று உங்கள் ஆர்டரை சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ மெனு கார்டு நம்ம பார்க்கும்போது வந்துட்டு மினிமம் பர்கர் பார்த்தீங்கன்னா மெக்ஸ்பைசி $7 ஆரம்பிக்குது. அலா கார்ட்டே $6.50.
அதே மாதிரி பட்டர் மில்க் கிறிஸ்பி சிக்கன் $9.80. இதே நீங்கள் பட்ஜெட்டில் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மெனு கார்டில் இதில் இருக்காது. பட் நீங்கள் வந்துட்டு $2.50 வந்துட்டு ஒரு பர்கர் இருக்குது, சிக்கன் பர்கர். நீங்கள் அவங்கள்ட்ட தனியாக வந்துட்டு $2 பர்கர்னு கேட்டாலே உங்களுக்கு தருவாங்க. அது வந்துட்டு இந்த மெனு கார்டில் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ஹைலைட்டு. ஸோ இது நிறைய பேர் ஆல்ரெடி போய் சாப்பிட்றவங்க மட்டும் தான் அந்த விவரம் தெரியும். மற்றபடி இந்த போர்டில் வந்துட்டு அந்த $2 பர்கரை காமிக்கவே மாட்டாங்க. ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா காஸ்ட்லியாக இது எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட்டில் நம்ம சாப்பிடலாம்னு நினச்சிட்டு ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். எல்லாமே $7 மேலே இருக்குது. இங்கே எல்லாமே வந்துட்டு நோ சர்விங் நோ ப்ரிப்பேரிங்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் நம்பர் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் பில்லு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் நம்பர் அதில் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ மொபைல் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு மொபைலில் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு டேக் அவே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நிறைய இருக்குது இங்கே. நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்கன் சாலடு சொல்லலான் இருக்கேன். கிரில்டு சிக்கன் சாலடு, ஒரே ஒரு கிரில்டு சிக்கன் சாலடு. ஏன்னா அதுதான் வந்துட்டு டேக்ஸோட சேர்த்து ஒரு $6.50 $6 அந்த மாதிரி வரும். 5.95 போடுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ரவுண்டாக ஒரு $6 கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நம்மளே வந்துட்டு என்னன்னு கேட்டு இப்போ கிரில்டு சிக்கன் சாலட்னா ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரே ஒரு கிரில்டு சிக்கன் பீஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஆர்டர் வந்துட்டு நம்பர் 45 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலாக இப்போ ஆர்டர் வந்துட்டு நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை வந்துட்டு டேரெக்டாக வெளியிலே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். முடிகிறதுக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 to 10 minutes மேக்ஸிமம் ஆகும். ஸோ உள்ளே எல்லாமே 24 hours நல்லா ஹை ஸ்பீடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ ஆர்டர்ஸ் வரும் இங்கே மெக்டொனால்ட்ஸில். எப்போயுமே கூட்டமாக தான் இருக்கிற ஒரே கடைனா மெக்டொனால்ட்ஸ் தான். இந்த குழந்தைங்களாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கூட அந்த மாதிரி டாட்லர்ஸ்க்கு வந்துட்டு இந்த சேர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா கவனித்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ நைட் ஒரு 12 o'clock ஆக போகிற ஒரு இடம் மாதிரியே தெரியல. ஏதோ மார்னிங் ஆஃப்டர்நூனில் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் நார்மலாக வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெகுலர் ஷாப்பை தான் தெரியுது. இப்போலாம் சென்னையில் கூட இந்த மாதிரி தான் மிட் நைட்டு 2 o'clock மேலே போனால் கூட உங்களுக்கு சம கூட்டமாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் இப்போ வரப்போகுது, வந்துருச்சு அப்படின்னா அவங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்தது வந்துட்டு பில்லை பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அதில் போட்டிருப்பாங்க. மெக்டொனால்ட்ஸ் உட்லாண்ட் மார்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு கிரில்டு சிக்கன் சாலடு $5.95. அப்படியே டேக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அது வருதுன்னு நினைக்கிறேன். டேக் அவுட் அது கூட அங்கே மென்ஷன் பண்ணிடுறாங்க. எவ்வளோ டாலர் கொடுத்துருக்கோம், எவ்வளோ சேஞ்ச் வந்துருக்குது. $0.39 வரை டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் வந்துருச்சு. இதை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு ஜாப்பனீஸ் ட்ரெஸ்ஸிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பீனட் சசமி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது. கண்டிப்பாக நான் மெக்டொனால்ட்ஸில் வந்து அதை தான் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கிரில்டு சிக்கன் சாலடு. ஒரே ஒரு பெரிய கிரில்டு சிக்கன் செஸ்ட் பீஸ் எடுத்து ஒரு மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்னு, கேபேஜு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், ஸோ இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. லெட்யூஸ் தான் அது ஆக்சுவலாக, கேபேஜ் கிடையாது, லெட்யூஸ் அது ஆக்சுவலாக. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் பார்த்துட்டிங்கன்னா பீனட் சசமின்னு சொல்லிட்டு நீங்கள் டொமேட்டோ சாஸ்லாம் போட்டு சாப்பிட தேவையில்ல. அந்த பீனட் சசமி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தனியாக நீங்கள் வாங்குறதா இருந்தால் அது தரமாட்டாங்க, இது கூட தான் தருவாங்க ஆக்சுவலாக. ஸோ நானும் தனியாக ஒரு $2 பர்கர் வாங்கி இதை ஜாப்பனீஸ் சசமின்னு கேட்டேன். இது கிரில்டு சிக்கன் கூட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஐட்டம் நீங்கள் மெக்டொனால்ட்ஸில் சாப்பிட்ணுன்னா இந்த கிரில்டு சிக்கன் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ரிப்ளை பண்ணுறேன்.